வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குது தெரியும். ஸோ நம்ம புது வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இன்றைக்கி நம்ம புது வீட்டுக்கு போகிறோம். என்னென்ன ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்டேட்டில் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
A few minutes later. ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எந்தெந்த அப்டேட்டில் இருக்குன்னு இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்ம வீட்டோட அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒயரிங் ஒர்க்கோடு நான் முடிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து புது வீட்டோட அப்டேட் கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன ஒர்க் முடிச்சிருக்குன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து போர்ட்டிகோலேருந்து வருவோம். போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா பூசின ஒர்க் வந்து நடந்திருக்கு. ஸோ மேலே வந்து பூசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒயரிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ போர்ட்டிகோ விட்டு நம்ம உள்ளார வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாசப்படி. ஸோ வாசப்படி அப்படியே தான் இருக்குது. இந்த சைடில் என்ன டிவி யூனிட்காக வந்து பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வைக்கிறதுக்கு ஒயரிங் ஒர்க் வந்து நடந்திருக்கு. இந்த சைடில் பாருங்கள். ஸோ எல்லாம் ஒயரிங் ஒர்க்கோடு தான் நிற்கிது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூசி முடிஞ்சிருக்கு. இந்த ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து பூசியிருக்காங்க. இந்த சைடில் இன்னும் பூசல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹால்லேருந்து இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு போகிறோம். கிச்சனில் என்னென்ன ஒர்க் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தான் எல்லா இடத்துலையும் வந்து சுவிட்ச் போர்டு கொடுக்கறதுக்காக ஒயரிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த செவுரு வந்து பூசியிருக்காங்க. ஸோ இந்த சைடு எதுவுமே வந்து பூசலை. ஸோ இந்த சைடு எதுவுமே இன்னும் பூசலை. இந்த சைடு பூசி ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கும் ஒரு சைடு வந்து சூப்பராக வந்து பூசு வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போது நம்ம வீட்டோடைய அப்டேட்டு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ பாத்ரூமுக்கும் அதே தான் நடந்திருக்கு. ஸோ பாத்ரூமுக்கும் வந்து பூசியிருக்காங்க. ஸோ நம்ம இடம் பார்த்திங்கன்னா அந்த கார்னரோட வரும். ஸோ பேக் சைடில் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே நம்ம வந்து கிச்சன்லேருந்து இப்போ பார்த்தோம்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, சின்ன பெட்ரூம் இருக்குது, பூஜை ரூம் இருக்குது. பூஜை ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பூசியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பூசுகிற வேலை தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம சின்ன பெட்ரூமுக்கு வந்திருக்கோம். இந்த பெட்ரூமில் என்னென்ன ஒர்க் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் யூஷுவல் தான். சுவிட்ச் போர்டுக்கான ப்ராசஸ் ஒர்க் தான் நடந்திருக்கு. இந்த பக்கம் வந்து செவுரு வந்து பூசியிருக்காங்க. மேலேயும் பூசியிருக்காங்க. ஸோ மேல் சைடு எல்லாமே வந்து பூசிட்டாங்க. இன்னும் செவுரு தான் இன்னும் பூசலை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஏரியா. ஸோ இந்த சைடு என்ன வந்து பூசலை. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு வரோம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் போகணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஹாலிலிருந்து மாஸ்டர் பெட்ரூமு, சின்ன பெட்ரூமு, பூஜை ரூமு, வாஷிங் மிஷின் ஏரியா. ஸோ எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து நமக்கு வந்து செட் ஆகுது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த சைடில் கிச்சன். ஸோ இப்போ நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ரொம்ப ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பாத்ரூமில். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா பூசுகிற ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த சைடில் அந்த ஒர்க் முடிக்கலை. மேலே பண்ணிட்டு பூசியிருக்காங்க. இந்த சைடில் வந்து பூசியிருக்காங்க. ஸோ முன்னாடி ஒயரிங் ஒர்க் வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போது இங்கேருந்து ஹாலை ஒரு வியூ காட்டுறோம் பாருங்கள். ஸோ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஹால் கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்கோம். ஹாலில் 2 ஜன்னல் வந்துடும். வேறு எந்த அப்டேட் இன்னும் நடக்கலை. ஸோ இந்த ப்ராசஸில் தான் இருக்குது நம்ம வீட்டோடைய அப்டேட். ஸோ தர்ஷனையும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். தர்ஷன் இந்த சைடில் நம்ம இன்வெர்ட்டர், ஸோ ஒர்க் ஏரியா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம வேஸ்டேஜ் பொருள்லாம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி ஏறுறது தான். ஸோ 2 சைடில் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஏறுற மாதிரி தான் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நம்ம ஸ்டெப்பு. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா மிரர் வந்துடும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டோட எலிவேஷன். ஸ்டெப்புக்கு நேராக இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் படி கூண்டுன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ நம்ம மாடி
ரெடி ஆகிருக்கு. இங்கே தான் தண்ணி டேங்க், நம்மளோட டேங்க் இங்கே தான் வரப்போகுது. கைப்பிடி செவரு வச்சாச்சு. ஸோ இந்த ஹூக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் காய வைக்கிறதுக்கு நம்ம கம்பி அதில் விடுறதுக்காக. நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் அப்படி தான் இருக்கும். ஸோ பைபாஸ் போகுது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் பைபாஸ் போகுது. ஸோ நல்ல ஒரு காத்தோட்டம் இருக்குது. எதிர்பார்த்த அளவு வந்து மாடிலாம் ஓரளவு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பூசுகிற ஒர்க்லாம் வந்து சூப்பராக முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டெப்பில் இறங்கிட்டு இருக்கோம். ஸ்டெப்பில் என்னென்ன ஒர்க் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எந்த ஒர்க்கும் இன்னும் நடக்கலை. நம்ம வீட்டோட அப்டேட் அவ்வளோதாங்க. ஆக்சுவலி வந்து பூசுகிற ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அறுக்கா வைக்க போகிறோம். ஸோ அது என்னைக்கு வைக்கிறேன், ஸோ எப்போன்னு சொல்லிட்டு நான் அந்த அப்டேட் நான் உங்களுக்கு வீடியோஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வீட்டோட அப்டேட் இவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெம்போல வரதுனால நாங்கள் வந்து குறைச்சி கொடுக்குறோம். தர்ஷனுக்கு கேக் வாங்கி கொடுத்தாச்சு. சாப்பிடு தர்ஷன். அப்புறம் என்ன தர்ஷன் வச்சிருக்க? இது ஒன்று வேற.
சாப்பிட்றணும் இந்த கேக்கை. தர்ஷம் அடம் பிடிச்சி இந்த கேக்கை வாங்கிட்டோம். எக் பப்ஸ். எனக்கு ஒரே ஒரு டீ, ஒரு எக் பப்ஸ். Much later. நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்குன்னா நம்ம ஊருக்குள்ளார வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். எங்கள் ஊரை காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் எங்கள் ஊர். ஸோ இப்போ விவசாயம் கிடையாது. இதுதான் நம்ம ஊருக்குள்ளே போகிற மெயின் ரோடு. ஸோ மெயின் ரோட்லேருந்து இப்போ நம்ம ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.